ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து பையாஜி கோத்தே பாட்டேல் அப்படிங்கிறவரோட மனைவியான பிக்குபாயோடைய அனுபவங்களை இப்போ நாம கேட்க போறோம். இவங்க பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட 1936 டிசம்பர் மாதம் கொடுத்த பேட்டியோட தொகுப்பு தான் இப்ப நாம பார்க்க போறோம். பிக்குபாய் வந்து அகமது நகர் பகுதியை சேர்ந்தவங்க. இவங்களுடைய பெற்றோர்கள்லாம் அந்த ஊரை சேர்ந்தவங்க. ஆனா இவங்களுக்கு வந்து சங்கம்நேர்ல இருக்க ஒருத்தரோட கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச வருஷத்துலயே அவங்களுடைய கணவர் இறந்துட்டாரு. இவங்க சங்கம்நேர் பகுதியில இவங்க இருந்தாங்க. நகர்ல இருக்கும் பொழுது இவங்களுக்கு ராதாகிருஷ்ண ஐய தெரியுமா? ராதாகிருஷ்ண ஐயோட தோழியா தான் இவங்க இருந்திருக்காங்க. ராதாகிருஷ்ண ஐ அப்பவே வந்து ஸ்ரீ சாயி பாபாவோட ஒரு சிறிய திருவுருவ படத்தை வச்சு அந்த படத்துக்கு ஆரத்தி எல்லாம் காமிப்பாங்களாம். அவங்களோட தாத்தா வந்து ஒரு லாயர். அவரு வந்து ரொம்ப லீடிங் லாயரா இருந்திருக்காரு. அவரோட வீட்டுல தான் ராதாகிருஷ்ண ஐ இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இவங்க வந்து 2 பேரும் சிநேகிதிகளா இருந்திருக்காங்க. பிற்காலத்துல ராதாகிருஷ்ண ஐ வந்து ஷிரடிக்கு வந்து ஸ்ரீ சாயி பாபாவுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவங்க கேள்விப்படுறாங்க. இவங்களுக்கும் ஷிரடிக்கு போயிட்டு ஸ்ரீ சாயி பாபாவுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ள இருந்திருக்கு. அந்த தருணத்துல என்ன ஆயிருக்குன்னா, கங்காகிரி பாபா மகாராஜ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வாடா பக்கத்துல ஒரு பெரிய புளிய மரம் இருந்திருக்கு. அந்த புளிய மரத்துக்கு கீழே நாம சப்தாகா பண்ணியிருக்காரு. அந்த நாம சப்தாகக்கு பெரிய அளவுல கூட்டம் ஒவ்வொரு நாளும் வருவாங்களாம். மற்ற ஊர்கள்ல இருந்து கூட யாத்ரிகைகளா வந்து அங்க வந்து கூட்டம் வருவாங்களாம் இந்த நாம சப்தாகாக்கு. அந்த மாதிரி சங்கம்நேர்ல இருந்தும் ஒரு குரூப் ஆஃப் பில்கிரிம்ஸ் வந்து வந்திருக்காங்க. அந்த குரூப் ஆஃப் பில்கிரிம்ஸ் வந்து சங்கம்நேருக்கு ரிட்டர்ன் ஆகும்போது ராதாகிருஷ்ண ஐ வந்து இவங்களுக்காக, அதாவது பிக்குபாய்க்காக ஸ்ரீ சாயிபாபாவோட ஒரு திருவுருவ படத்தையும் அப்புறம் நிறைய பேடா இதெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டு அதோடு சேர்ந்து ஒரு கடிதமும் அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதத்துல வந்து நீ ஷிரடிக்கு வரணும்னா நீ தாராளமா வந்து இங்க இருக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பாபாவோடைய திருவுருவ படம், பிரசாதம், அதுக்கப்புறம் வந்து இந்த வரவேற்பு மடலும் வந்துருச்சு இல்லையா? வந்த உடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எந்த பொருள்களையும் எடுத்துக்காம, ஒரு பைசாவும் எடுத்துக்காம இவங்க வந்து ஷீரடிக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஷீரடிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்ரீ சாயிபாபா கிட்ட தரிசனத்துக்கு போறாங்க. போன உடனே ஸ்ரீ சாயிபாபா வந்து இவங்களை ஆசீர்வாதம் பண்ணி, நீ ராதாகிருஷ்ண ஐயோடையே தங்கியிரு, அவங்களோடயே இருந்து நீ சேவையில உன்னை எப்பவுமே ஈடுபடுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இப்படிதான் இவங்க ஷீரடிக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்து ஷீரடியில இருக்கும் பொழுது 1916 ராதாகிருஷ்ண ஐ வந்து மகா சமாதி அடைஞ்சிடுறாங்க. அவங்களுடைய மகா சமாதிக்கு 2 மாதங்களுக்கு கழிஞ்சு இவங்க வந்து சங்கம்நேர் போறாங்க. எதுக்காகனா இவங்களுக்கு வந்து இவங்க கணவர் வந்து போர்ல இறந்ததுனால போர்ல இறந்த விதவைகளுக்காக பென்ஷன் வரும். அந்த பென்ஷன் தொகையான ரூபாய் 6 வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இவங்க சங்கம்நேர் போறாங்க. போயிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு திரும்பி வராங்க. வர வழியில கோப்பர்கான் வழியா வரும்போது கோதாவரி நதிக்கரையை பார்த்த உடனே இங்க தானே வந்து ராதாகிருஷ்ண ஐயோட உடல் வந்து இங்கதானே எரிக்கப்பட்டது அப்படிங்கிற நினைப்பு வந்து அவங்களுக்கு வந்துருது. அந்த ஞாபகம் வந்த உடனே அவங்க மனசு வந்து ரொம்ப துடிக்குது. அப்படியே அங்க உட்காந்து அப்படி அழறாங்க அவங்க. அழுது மனசு ரொம்ப வேதனையாயி மனசு அவ்வளோ கனத்தோட அவங்க ஷீரடிக்கு வராங்க. ஷீரடிக்கு வரும்பொழுது பாபாவுக்காக அர்ப்பணிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு அழகான மாலைய அகமது நகர்ல இருந்தே வாங்கிட்டு வராங்க. அந்த மாலையை எடுத்துட்டு அவங்க துவாரகமாய்க்கு போயிட்டு பாபாவோட பாதத்துல அர்ப்பணிக்கிறதுக்காக போறாங்க. அப்போ பாபா வந்து எனக்கு இந்த மாலை வேண்டாம், இவ்வளவு கனத்த மனசோட வேதனையோட அந்த மாலையை நீ எனக்கு சமர்ப்பணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் தீக்ஷித் வந்து பாபா கிட்ட சொல்றாரு, பாபா இந்த மாலையை அவங்க அகமது நகர்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க, தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க,
அந்த மாலையை தன்னுடைய இரு கரங்களால ஏந்தி அதை பாபா கிட்ட அர்ப்பணிக்கிறதுக்காக கிட்ட வந்திருக்காங்க. அப்போ என்ன ஆச்சு எப்படின்னே புரியல இவங்களுக்கு. அந்த மாலை 3 துண்டா அப்படியே வந்து பிஞ்சிருச்சான். 2 துண்டு இவங்களோட 2 கரங்கள்ல இருக்கு. இன்னொரு துண்டு வந்து அப்படியே வந்து தரையில விழுந்துருச்சான். அப்போ பாபா சொன்னாராம், நான் தான் இந்த மாலையை ஏத்துக்க மாட்டேன்னு நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த மாலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து வரும்போது பாபாவுக்காக தர்பூசணி பழம் வந்து துண்டு போட்டது, தர்பூசணி பழங்கள்லாம் துண்டு போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் நிறைய மில்க் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரின்னு அந்த தர்பூசணியில இருந்து ஒரு துண்டை எடுத்து அந்த மேல் தோலை எல்லாம் சீவிட்டு பாபாவுக்கு அந்த பழத்தையும் அந்த இனிப்புகளையும் அர்ப்பணிச்சிருக்காங்க. பாபா வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பவும் வந்து சீதாராம் தீக்ஷித் அவர்கள் குறுக்கிட்டு, பாபா தயவு செஞ்சு இந்த இனிப்பு இந்த பழங்களையாவது ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பாபா சொன்னாராம், இந்த பொம்பளை என்ன பண்ணாங்க தெரியுமா, கோதாவரியில உட்காந்துட்டு நான் வந்து ராதாகிருஷ்ண ஐய காப்பாத்தல அப்படின்னு சொல்லி உட்காந்து அப்படி ஒப்பாரி வச்சு அழுதுட்டு வந்திருக்காங்க. அப்படி கனத்த மனசோடையும் வேதனையோடையும் எனக்கு அர்ப்பணிக்கிற எந்த பொருளுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்லிட்டாரு. அப்போ வந்து இந்த அம்மாவுக்கு புரியுது. அதாவது ஸ்ரீ சாய் பாபா கிட்ட இருந்து நம்ம எதையுமே மறைக்க முடியாது. இவங்க கோதாவரி நதிக்கரை கிட்ட உட்கார்ந்து பாபாவை வந்து மனசுல வந்து திட்டியிருக்காங்க. அதாவது பாபா ஏன் ராதாகிருஷ்ண ஐய காப்பாத்தாம விட்டுட்டாரு, இப்படி ஒரு இறப்பு அவங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை இவங்க ரொம்ப கடிந்திருக்காங்க. அது பாபாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால பாபா வந்து இந்த மாதிரி நீ வந்து ஒரு மனசுல சந்தோஷமோ நிம்மதியோ இல்ல ஒரு சமாதானமோ இல்லாம நீ எனக்கு எந்த பொருளையும் அர்ப்பணிக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் பாபா வந்து இதை ஏற்க மறுத்துட்டாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. பாபா இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் பகலும் இவங்களுக்கு வந்து ஒரு கிண்ணம் நிறைய சாப்பாடை வந்து இவங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பாராம் பாபா. அப்புறம் 1918ஆம் ஆண்டு பாபா மகா சமாதி அடைஞ்ச உடனே இவங்களுக்கு வந்து அப்படியே பாபா நம்மள அனாதையா விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு பயங்கர வேதனையும் தவிப்பும் அழுகையும் எல்லாம் சேர்ந்து ராத்திரி 10 மணிக்கு உட்காந்து அப்படி அழறாங்களாம். பாபா பாபா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, உங்களுடைய திருவுருவத்தை நான் இனிமே எப்படி பார்ப்பேன் அப்படின்னு அழுதுகிட்டே கதவை திறந்துட்டு வெளிவாசல் கதவை திறக்கிறாங்களாம். அங்க வந்து ஒரு சர்ப்பம் வந்து அங்க இருக்கான். அந்த சர்ப்பமா பார்த்துட்டு சொன்னாங்களாம், பாபா என்னால உங்களை இந்த உருவத்துல எல்லாம் வந்து என்னால உங்களை வந்து வழிபடவோ இல்ல நீங்க இந்த உருவத்துல இருக்கீங்க அப்படின்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு அந்த பாபாவோட அந்த திருவுருவம் தான் எனக்கு வேணும். நான் அதை தான் பார்த்து பழகி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க அழுது புலம்பினதா சொல்றாங்க. இதுதான் பிக்குபாயோட பாபாவோட இருந்த அனுபவங்கள். அடுத்த பக்தரோட அனுபவத்தை நாம வர எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.